கிரானைட் நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டியதில் எலும்புக்கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த எலும்புக்கூடு துணி சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் 1999 வருடத்தில் புதைக்கப்பட்டதாக இருக்க முடியாது என கருதப்படுகிறது. எனினும் எலும்புக்கூட்டினை ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதோடு வேறு ஏதேனும் உடல்கள் உள்ளனவா என்பதை கண்டெடுப்பதற்கான பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது தோண்டப்பட்ட இடத்தை மேலும் ஆழப்படுத்தவும் அகலப்படுத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் தோண்டும் பணி காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல், வருவாய், மருத்துவம், தடயவியல் துறை, சகாயம் தலைமையிலான குழுவினர் என 5 குழுக்கள் தற்போது அங்கு முகாமிட்டுள்ளன. PRP கிரானைட் நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டும் பணி காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நம்மோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்க, காலையிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த நிலையில ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுச்சு. இப்போ அங்க தற்போதைய நிலை என்ன? திவ்யா, பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மலம்பட்டி, அந்த சின்ன மலம்பட்டி அருகே உள்ள அந்த சுடுகாட்டுல சற்று முன்னதாக ஒரு துணியில் முழுநீர வேட்டியில் சுற்றப்பட்ட ஒரு எலும்புக்கூடு முழுவதுமாக மண்டை ஓட்டுடன் கண்டெடுக்கப்பட்டது. அதை தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து அதை மாதிரிகளை சேகரித்து அதனுடைய விவரங்களை சேகரித்துக் கொண்டு அந்த சோதனையானது ஒரு 1/2 மணி நேரம் நீடித்தது. அதற்கு பின்னராக தற்போது மறுபடியும் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த நம் காவல்துறையோ மற்றும் வருவாய் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இது 16 வருடங்களுக்கு முன்பு நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் அப்படி ஒரு உடல் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் முழுவதுமாக துணி சுத்தப்பட்டிருக்கிறது. இது சமீபத்தில் தான் உடல் புதைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது யார் என்பது குறித்து, யாரிடம் உள்ளூரில் புதைக்கப்பட்டார்களா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பணியானது ஒரு 5 அடி ஆழத்தில் கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து பணிகள் மும்முரப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது ஊழியர்கள், தொழிலாளர்கள் தொடர்ந்து தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திவ்யா, நீங்க இணைப்பிலேயே இருங்க ஹரிகிருஷ்ணன். தொடர்ந்து நமது செய்தியாளர் விஸ்வாவிடம் கேட்கலாம். விஸ்வா, தற்போது ஒரு எலும்பு கண்டெடுக்கப்பட்டிருக்க நிலையில அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளை அடையாளம் காணும் பணி எப்போது நடைபெறும்? அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்களேன். திவ்யா, ஹரி குறிப்பிட்டதை போல அது ஒரு இடுகாடு, அதாவது சுடுகாடு என்று சொல்கிறார். குறிப்பாக அந்த புதைக்கப்பட்ட இடம் இடுகாடு என்று தான் தமிழில் கூறுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இடுகாடாக தெரிகிறது. ஒரு இடுகாட்டு பகுதியிலே ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்பாக புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு உடலையோ அல்லது எலும்புக்கூடையோ தோண்டி எடுக்கும் போது பல்வேறு சிக்கல்களும் நடைமுறை சிக்கல்களும் அடையாளம் கண்டுபிடிப்பு சிக்கல்கள் நிச்சயம் இருப்பதாக காலை முதலே நாம் பேசிய பல்வேறு தரப்பினர் பேசிய போது, குறிப்பாக தடயவியல் நிபுணர்கள் பேசிய போது அவர்கள் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் அந்த எலும்புக்கூடுகள் நரபலி கொடுக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது நரபலி கொடுக்கப்பட்டதானா என்று கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதற்கு தேவை முக்கியமாக மண்டையோடும் முதுகெலும்பும் அவசியம் என்று பிரபல தடயவியல் நிபுணர் சந்திரசேகரன் நமக்கு அளித்த பேட்டியிலே காலையிலே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய சவாலான ஒரு படியாகத்தான் இருக்க பொழுது தற்போதைய நிலவரப்படி காலை திரு சகாயம் குறிப்பிட்டதை போல இந்த விவகாரத்தை பொறுத்த தமக்கு வந்த புகாரின் அடிப்படையில் இங்கே தோண்டி எடுத்திருக்கிறார் சகாயம். தோண்டி எடுத்த பிறகு இந்த வழக்கு குறிப்பாக கிரிமினல் குற்ற வழக்கா, கொலை வழக்கா, ஒருவேளை கொலை செய்யப்பட்டது உண்மையாக இருந்தால் இது கொலை வழக்காகத்தான் பாவிக்கப்படும். அந்த அடிப்படையில் இது குறித்து விசாரிக்க சகாயத்திற்கு உரிமை இருக்கிறதா என்பது தெரியாத காரணம் சகாயம் என்பது கிரானைட் முறைகேடுகளை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் தான் தலைவர். அந்த அடிப்படையில் அவருக்கு விசாரணைக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அவரிடம் இருக்க முடியாது. அதே சமயத்திலே இந்த வழக்கை, இந்த குறிப்பிட்ட இந்த நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கும் அது தொடர்பான சேகரிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளையும் பற்றி விசாரிப்பது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையின் கடமைதான் என்று சகாயம் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அடுத்ததாக மிகப்பெரிய சவாலான படியாக இருக்க போவது காவல்துறைக்கும் குறிப்பாக காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தான் திவ்யா. அந்த அடிப்படையில் தற்போது தடயவியல் துறை நிபுணர் ஒருவர் நம்ம தொடர்பில் வந்திருக்கிறார். அவர்கிட்ட ஐயா, இந்த எலும்புக்கூடுகள் குறிப்பாக எலும்பு துண்டுகளை வைத்து அதே போல துணியால் சுற்றப்பட்ட ஒரு எலும்புக்கூடும் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. இதை வைத்து நடைபெற்றது நரபலிதானா என்று கண்டுபிடிக்க முடியுமா? நரபலிதான் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தலாம்.
உட்படுத்தி சந்தேகப்படக்கூடிய நபருடைய ரத்தத்தினுடைய டிஎன்ஏவையும் இந்த எலும்புக்கூடுடைய டிஎன்ஏ வைத்து இன்னார் தான் என்று நம்ம அறிவித்து சொல்ல வாய்ப்புள்ளது. சரி, இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 16 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனநிலை சரியில்லாத ஒருவர் தான் நரபலி கொடுக்கப்பட்டதாக அந்த சேவற்கொடியன் என்ற புகார்தாரர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் முதலில் வந்து எப்படி ஒரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா மனநிலை சரியில்லாதவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்தவர் தானா, இல்லை வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவரா என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அதை எப்படி இந்த எலும்புக்கூடையும், ஒருவேளை இது நரபலி கொடுக்கப்பட்டதாக இந்த எலும்புக்கூட்டின் மூலம் தெரிய வந்தால் அதை நிரூபிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? அதாவது எலும்புக்கூடு இன்னார் தான் என்று சொல்ல முடியும் தவிர இவர் நரபலி கொடுக்கப்பட்டாரா அல்லது இயற்கையாக இருந்தாரா அந்த சாத்தியக்கூறுகளை சொல்வது கடினம். அது மரபணு பரிசோதனை மூலம் இன்னார் தான் என்று அதை ஒன்றை மட்டும்தான் நாம் அறிவித்து கூற முடியும். சார், பொதுவாக இது போன்ற வழக்குகளில் செய்யப்படும் நடைமுறையில் என்ன சார்? தடயவியலை பொறுத்தவரையில் இது போன்ற சமயங்களில் இது போன்ற எலும்புக்கூடுகளோ எலும்பு துண்டுகளோ கிடைத்தால் எப்படி எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும்? எலும்புக்கூடுகள் உடையாத நிலையில் இருந்தால் தோன்றிருக்கும் போது கீழ்த்தாடை, பற்கள், தலைமுடி மற்ற ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா, குறிப்பாக மண்டையொட்டி ஏதாவது குறிப்பாக அறுவை சிகிச்சை ஏதாவது செய்திருக்கிறார்களா, அது போன்ற ஏதாவது முக்கியமான செய்திகள் உள்ளன என்று சூப்பர் இம்போசிஷன் டெக்னிக் என்ற அது உட்படுத்தலாம். அல்லது எலும்புக்கூடு ஏதாவது எலும்பு பகுதிகளை வைத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தலாம். அதை வைத்து இன்னார் தான் என்று அடையாளம் பண்ண முடியும். கண்டறிய மட்டும் ஐடென்டிட்டி ஆஃப் த அதாவது இறந்து போனவர் யார் என்பதை மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். திரு முனியரசன், இத்தகைய சூழ்நிலையில் இது போன்ற வசதிகள் நம்மிடம் தமிழ்நாட்டிலே இருக்கின்றனவா, இல்லது இதற்காக வேறு மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டி இருக்குமா? நம்மிடமே இருக்கிறது, சென்னை தடயவியல் துறையில் இருக்கிறது. மிக்க நன்றி திரு முனியரசன். திவ்யா, நீங்கள் கேட்டிருக்கலாம், இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா, இறந்து போனவுடைய அடையாளம் தான் காண முடியும், அதோட உறவுகளை பற்றியோ வேறு தகவலும் எடுக்கப்பட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்பில் ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. திவ்யா, விஸ்வா, இந்த தோண்டி எடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி எத்தனை நாட்களுக்குள்ள நடைபெறும்? அது குறித்த விவரங்கள் இருக்கா? இல்லை, இப்பொழுதுதான் அந்த எலும்புக்கூடுகள் வந்து மத்திய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அது தொடர்பான பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு, குறிப்பாக தற்போது திரு முனியரசன் தெரிவித்த கருத்தை பார்க்கும் பொழுது இதுக்கு சென்னைக்கு, இந்த எலும்புக்கூடுகளை சென்னைக்கு அனுப்பி இங்குதான் தடயவியல் சோதனை நடத்தப்பட முடியும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் சில நடைமுறைகள் நிச்சயமாக சில நாட்கள் ஆகலாம். திவ்யா, நீங்கள் இணைப்பிலேயே இருங்க விஸ்வா. தொடர்ந்து செய்தியாளர் ஹரி கிட்ட கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்க. தோண்டும் பணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று வர நிலையில தற்போது அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? அதிகாரி சகாயமும் அங்கே இருக்காரா? திவ்யா, வந்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா காலையில ஏதாவது நேற்று காலை முதல் 9 மணி காலை 7 மணி வரை சட்டாணைய சகாயம் இதே இடத்திலே இருந்தார். அதற்கடுத்து பணிகள் துவங்குவதற்காக தன்னுடைய தங்கியிருக்கும் அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்றுவிட்டு சரியாக ஒரு 10 மணி அளவில் வந்தார். வந்து தோண்டும் பணிகளை பார்வையிட்டு தனது குழுவினருக்கு அறிவுரைகள் வழங்கி எப்படியெல்லாம் அதை கண்காணிக்க வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கிவிட்டு சென்று விட்டார். தற்போது இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று வருவது. அறிக்கை தயாரிக்கும் இடையூறுக்கு மன்னிக்கும். தொடர்பில் காத்திருங்கள். மதுரை ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய டீன் ரேவதி அவர்கள் தற்போது தொடர்பில் இருக்கிறார். மேடம், இப்பொழுது அந்த எலும்புக்கூடுகளும் கைப்பற்றப்பட்ட எலும்புக்கூடுகள் தங்கள் மருத்துவமனைக்கு தான் வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்டமாக தங்கள் தரப்பில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன மேடம்? ரேவதி, மதுரை ராஜீவ்காந்தி மருத்துவனுடைய டீன் தற்பொழுது தொடர்பில் இருக்கிறார். மேடம், கை தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹரி, இந்த எலும்புக்கூடுகள் மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டவனா, எப்பொழுது கொண்டு செல்லப்பட இருக்கின்ற ஹரி? விஸ்வா, பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சற்று முன்னதாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக ஒரு முழுநீள உடல் துணியில் சுற்றப்பட்ட ஒரு எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு தொடர்ந்து அங்கு ஒரு வாளியில் சேர்ந்த இதனை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். சேகரித்து வைத்து அது குறித்த விவரங்களை, அது எப்படி அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருந்தது, எந்த தலை எந்த பகுதி எந்த புறத்தில் இருந்தது, கால் எப்படி இருந்தது என்பது குறித்து, துணி எந்த வாட்டில் இருந்தது என்பது குறித்த தடயவியல் நிபுணர்களும் சரி மருத்துவர்களும் சரி விவரங்களை சேகரித்துக் கொண்டார்கள். அதன் பின்னராக தொடர்ந்து அங்கு உள்ள ஒரு சிறிய ரக பிளாஸ்டிக் வாளியில் அந்த எலும்பு துண்டுகளை சேகரித்து வைத்துக் கொண்டு அதிகாரிகள் தற்போது தோண்டும் பணியை தொடர்ந்து உத்தரவிட்டுள்ளார்கள்.
தற்போது வரை ஒரு 4.5 அடி அளவிற்கு முழுவதுமாக தோண்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையிலே இன்னும் குழி ஆழப்படுத்துவதற்காக தொடர்பில் காத்திருங்கள். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய டீன் ரேவதி தற்பொழுது தொடர்பில் இருக்கிறார். மேடம், இந்த கைப்பற்றப்பட்ட சேகரிக்கப்பட்ட எலும்பு துண்டுகளும் எலும்புக்கூடும் தங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுவதாக இருக்கிறது. தங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது? அதாவது இந்த எடுத்திருக்கிற எலும்புகளை வச்சு இந்த எலும்பு கூட யாரோடதுங்கிறதுக்கு டிஎன்ஏ அனாலிசிஸ்க்கு ரீஜனல் ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி தொடர்ந்து பேசுங்க மேடம், தொடர்ந்து பேசுங்க. அது அடுத்தது நம்மளுடைய முழுமையான ஒரு முக எலும்புகள் கிடைச்சா அதை வச்சு போட்டோ வச்சு சூப்பர் இம்போசிஷன்ங்கிறது இது எல்லாமே தடய அறிவியல் லேப்ல அவங்க பண்ணி இது யாரோடதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். அது 2 தான் நமக்கு தெரிஞ்சு நம்மளால பண்ண முடியும். மேடம், இப்போ இதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் மேடம்? சுமார் எவ்வளவு நாட்கள் ஆகும்? அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து போன்ற விஷயங்களை தவிர பொதுவாக இது போன்ற ஒரு விஷயங்களை தடவியல் துறை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நாட்களில் அந்த சூப்பர் இம்போசிங் செய்து கண்டுபிடிக்க இயலும்? அதுக்கு தகுந்த அந்த கம்ப்ளீட் எலும்புகளோடது கிடைக்கணும். அது எல்லாத்தையும் அவங்க அசம்பிள் பண்ணணும். அதுக்குரிய அந்த போட்டோ கிடைக்கணும். இது எல்லாம் கிடைச்சாதான் அவங்களால அதை பண்ண முடியும். மினிமம் இதுக்கு 2 வாரங்கள் வரைக்கும் ஆகும். மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி மேடம். தற்பொழுது திரு தர்மலிங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தற்பொழுது தொடர்பில் இருக்கிறார். தர்மலிங்கத்தினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹரி, ஒரு அடிப்படையான கேள்வி. தற்பொழுது அங்கு எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்ட சேகரிக்கப்பட்ட இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இட அமைப்பை பற்றி சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய பகுதி அது? எத்தனை ஊருக்கான உடல்கள் அங்கே குறிப்பாக இடுகாடாக பயன்படுத்தப்படுகிறது? எத்தனை ஊர்களுக்கு இது? விஸ்வா, இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சின்னமலம்பட்டி பகுதியில், சின்னமலம்பட்டி புறநகர் பகுதியில், அந்த கிராமத்திற்கு கொஞ்சம் புறநகர் பகுதியில் மணிமுத்தார் என்ற ஒரு ஆறு இருக்கிறது. அந்த மணிமுத்தார் ஆற்றங்கரையில் தான் இந்த இடுகாடு இருக்கிறது. இந்த இடுகாடை பொறுத்தளவுக்கு இது அரசு கிராம கணக்கில் கடந்த 5 வருடங்களாகத்தான் இந்த இடுகாடாக பயன்படுத்தப்படுகிறது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக இது பிரமுக இடமா இருக்கிறது. தற்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இங்கு இடுகாடாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு 5 வருடங்களாகத்தான் இருக்கிறது என்று தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த சம்பவம், அதாவது இந்த செவர்குடியான் கொடுத்த புகார் என்பது ஒரு 16 வருடங்களுக்கு முன்னதாக நடைபெற்றிருக்கிறதா தெரிவித்திருக்கிறார். ஆக மொத்தம் அப்பொழுது இடுகாட்டுக்கு முன்னதாக இந்த இடம் ஒரு சமதளமாக இருக்க வாய்ப்போ அல்லது மேடு மூலமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது புகாரின் அடிப்படையில் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து மிக ஆழமாக தோண்டி அந்த 2 உடல்களையும் வைத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பின்னர் 5 வருடங்களுக்கு பின்னர் தான் நடைமுறையில் இடுகாடாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி இன்னும் இந்த தற்போது ஒரு 5 அடி ஆழம் தோண்டி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5-7 அடி அளவிற்கு இன்னும் ஒரு 12-13 அடி அளவுக்கு தோண்டினால் முழுவதுமாக அங்கு ஏதாவது ஒரு எலும்புக்கூடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மிக முக்கியமாக 2 மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை இது தொடர்பான இன்னும் சில கேள்விகள் தங்களிடம் கேட்பதற்காக கேள்விகள் தயாராக இருக்கின்றன. தொடர்பிலே காத்திருங்கள். தற்பொழுது மேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மலிங்கம் தொடர்பில் இருக்கிறார். தர்மலிங்கம், இந்த நிகழ்வை குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு புகார் சேவர்குடியன் என்ற ஒருவர் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே அந்த இடங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சில எலும்பு துண்டுகளும் எலும்புக்கூடுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சார், நான் கீழே ஊராட்சி மன்றத்தில் நான் தான் முதல்ல இவங்க செய்யற தப்புங்கிறது ஆரம்ப காலத்துல நான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து பேசுங்க. நான் தான் ஏற்றுக்கிட்டு அவங்க கம்மா கரை பஞ்சாயத்து ஊரணிகள் எந்த ஒரு இது நம்ம டாமின் உள்ளதும் இப்ப லைசன்ஸ் இல்லாம இப்ப பர்மனன்ட் இல்லாம அப்படி சில வேலைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டணும் சார். அது போக வெடி விபத்துகள் அந்த மாதிரி இறந்தவர்களுக்கு நிறைய பேர் இறந்தவர்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல வண்டி ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நரபலி கொடுத்ததை நான் கேள்விப்பட்டது இல்லை. நமக்கு அதோட விஷயம் கரெக்டாக இப்போ சுடுகாட்டை தோண்டும் போது அது எலும்பு வரத்தான் செய்யும். சரி, இப்போ அது 16 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதாக நரபலி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமது செய்தியாளர் கூட அங்கே இடுகாடு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாகத்தான் இடுகாடாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பாக அந்த இடத்திலே பதிக்கப்பட்டதாகத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இடுகாட்டில் பதிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே 16 ஆண்டுகளுக்கு முன்னால் இடுகாடாக இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இது எப்படி பார்க்கிறீர்கள் சார்? அது பல பேர் அரசியலுக்காக பணத்துக்காக பண்ண நம்ம நேர்மையாக போயிடுச்சு. அது இப்ப பண்றது சுடுகாட்டில் பண்ற அது நமக்கு திருப்தி இல்லை சார். சுடுகாட்டில் பண்ணா எலும்பு வரத்தானே சார் செய்யும்.
சரி, அதே சமயத்தில் வந்து இந்த எலும்புக்கூடுகளை பொறுத்தவரையில் தடயவியல் துறை ஒரு ஆய்வு காத்திருக்கிறது. தடயவியல் துறை அடிப்படையிலே தான் இந்த எலும்புக்கூடுகள் யாரோட எலும்புக்கூடுகள் என்று தெரியும். மேலும் பல்வேறு முகத்தாடை உட்பட பல்வேறு எலும்புக்கூடுகளுடைய பகுதிகள் தேவைப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படை பார்க்கும் பொழுது தடயவியல் துறைக்கு பிறகுதான் இது கொல்லப்பட்ட எலும்புக்கூடுகளா அல்ல வேறொரு எலும்புக்கூடா என்று தெரிய வரும். அது ஒரு புறம் இருக்க, உங்களை பொறுத்தவரையில் இது பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறீர்கள்? சார், இது வந்து சுடுகாட்டில் வந்து எனக்கு வந்து திருப்தியில் சார் வந்து நரபலி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல பல 50 பேர்லாம் செத்துருப்பாங்க. அது வந்து குவாரியில் செத்தவங்க வந்து வண்டி ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சு அந்த மாதிரி இவங்களும் பணம் கொடுத்துருக்கா, அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவே நமக்கு தெரியும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, குவாரிகள் வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு அந்த விபத்துக்கள் உயிரிழந்தவர்கள் தான் அதிகமே ஒழிய நரபலி கொடுக்கப்பட்டதா தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அதானே நீங்க சொல்றது? இல்ல, அதே மாதிரி தப்பு பண்றவங்க கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. நிறைய அடிச்சு நம்ம வீட்டு வாசல் கம்பெனி நம்ம என்ன விதமான தப்பு பண்ணவங்களை அடிச்சிருக்காங்க? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். அவங்க வந்து இந்த டீசல் அந்த மாதிரி களை வாங்குறாங்கன்னு வச்சுங்க சார். களை வாங்குறவங்க வந்து ஒரு அங்க கம்பெனிக்கு நடுவில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து கட்டி வச்சு வரவங்க போறவங்க வேலை பார்க்கறவங்க செருப்புல அடிக்க விடுவாங்க. அப்பதான் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி. சரி, தர்மலிங்கம் தொடர்பிலே காத்திருங்க. பிஆர்பி தரப்பு வழக்கறிஞர் மனோகரன் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். சார், இந்த குற்றச்சாட்டுக்கு குறிப்பாக தற்பொழுது எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதாவது வந்து சகாயம் அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தால் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிரானைட் குவாரிகளை அளவீடு செய்து அது சம்பந்தமாக அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு லீகல் கமிஷனராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து பேசுங்க சார். இத்தகைய சூழ்நிலையில் அவர் சேவர்கொடியன் என்ற ஒரு நபரை வைத்து இதுவரை 4 புகார்களை எங்கள் மீது கொடுத்துள்ளார். 40 வழக்குகளில் சேவர்கொடியன் என்பவர் சாட்சியாகவும் போட்டுள்ளார். இந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், சகாயம் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலை சேர்ந்தவர். அவர் புகார் கொடுப்பதற்கு அவர் ஆதரவாக உள்ள அந்த சேவர்கொடியன் என்பவரை வைத்து அவருடைய ஊரான அன்னவாசலில் இருந்த 2 நபர்களை 1998ஆம் வருடம் கடத்தி வந்து டிஆர்பி நிறுவனத்தினர் நரபலி கொடுத்ததாக ஒரு புகாரினை 5 மாதங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டு அது காவல் நிலையத்திலே 174 ரெட் வித் செக்ஷன் 201 பதிவு செய்யப்பட்டது. இது விஷயமாக அந்த அவர்கள் போய் தோண்டிய இடம் ஒரு மிகப்பெரிய சிறிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே ஆயிரக்கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் காட்டிய இடத்திலே இன்னும் தலை ஓடலாம் இல்ல எலும்புக்கூடுகள். அந்த எலும்புகளும் யாருக்கு சொந்தமானது என்பதை காவல்துறை இப்பொழுது சிறு அரை மணி நேரத்திற்கு முன்பாக கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த கிராமத்தைச் சேர்ந்த கொட்டையன் என்பவர் தான் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டார் என்று சொல்லி அவர்கள் உறவினர்கள் அனைவரையுமே விசாரித்து வருகிறார்கள். இது விஷயமாக நாங்கள் பிஆர்பி சம்பந்தமாக இது பண்ணி அவர்கள் சம்பந்தமாக ஆஜரானோம். மற்றும் நாங்கள் அறிக்கையையும் அவர்களிடம் சொல்லும் பொழுது இந்த வழக்கிலே மோர் சயின்டிபிக் மெத்தட்ஸ் பிரகாரம் தான் இது இந்த வழக்கு தயார் செய்யப்பட வேண்டும். இத்தகைய சூழ்நிலையிலே இந்த வழக்கை உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும். We are ready to cooperate with the government and as well as the CBI என்று சொல்லியும் நாங்கள் எங்களுடைய மனுவினை தயார் செய்துள்ளோம். திரு மனோகரன் தற்போது ஒரு சிறிய இடையூறுக்கு மன்னிக்கவும். சகாயத்தை பொறுத்தவரையில் இந்த வழக்கை பொறுத்த குறிப்பாக இந்த நரபலி தோண்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு புகார் கொடுத்திருந்தாலும் சரி, தற்பொழுது அதை தோண்டி எடுக்கும் பணியில் மட்டுமே நின்று கொண்டு தற்போது இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வுகளும் நரபலி நடந்ததா என்பது பற்றிய விசாரணை மேற்கொள்ள வேண்டியது வருவாய்த்துறையும் காவல்துறையும் தான் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தனது ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு அவர் விலகியதாக தெரியவில்லையே. இல்ல, அவர் சுடுகாட்டிலே இருந்து கொண்டு நேற்று அமாவாசை இரவு நீங்கள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி சுடுகாட்டிலே இருந்து விட்டார். காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் அதற்கு மறுத்து விட்டார்கள். 174 சிஆர்பிசி என்பது தாசில்தார், ஆர்டிஓ ஆகியோர்கள் சாட்சிகளை விசாரணை செய்து அதன் பிரகாரம் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால்தான் அந்த வழக்கினை ஒரு கொலை வழக்காக மாற்ற முடியும். இந்த வழக்கின் புகார்தாரர் சேவர்கொடியன் என்பவர் அவர் ஜீப்பை ஓட்டி சென்றதாகவும் அவர் இருக்கும் பொழுதே கொலை செய்யப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் புதைத்ததாகவும் அவரிடம் வாக்குமூலம் பெற்றப்பட்டுள்ளது. அப்ப அவரும் அந்த வழக்கிலே இது போன்ற ஒரு உண்மை சம்மதமாக இருந்தால் அவர் குற்றவாளியாகிறார். தற்சமயம் சகாயம் என்பவர் தனக்கு வேண்டியவர் என்று சொல்லி எங்கள் பகுதியிலே ஒரு சிலர், அதிலே இந்த சேவர்கொடியனும் ஒருவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரானைட் முதலாளிகள் எல்லாம் விரட்டி
கோடிக்கணக்காக லட்சக்கணக்கான பணம் ரூபாயை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை பறிப்பதற்காக தான் இதை செய்கிறார்கள். சகாயம் லீகல் கமிஷனர், we are giving much respect, he is a very honest man, but anyhow it was not warranted by the high court. அவருக்கு குவாரிய பார்க்கணும்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய காவல்துறை விசாரணையிலே இவர் தலையிட்டு திரு மனோகரன் இடையூறுக்கு மன்னிக்கும், தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு வைத்திருக்கிறீர்கள். அதாவது இவர் திட்டமிட்டு செய்ததாக சகாயத்தின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். அவர் ஜூரிஸ்டிக்ஷன் என்பது விசாரணைக்குவானது மட்டும், குவாரியில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றி விசாரணைக்கானது மட்டும்தானே ஒழிய இதுபோன்ற காவல்துறையில் தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்ற தங்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் சகாயமும் அதை என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது பற்றி விசாரிக்க வேண்டியது காவல்துறையும் வருவாய்த்துறையும் தான் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்கு நன்றி. தற்பொழுது மேலூர் ஒன்றிய செயலாளர் சிபிஐ கட்சியுடைய மெய்யர் தற்போது தொடர்பு காத்திருக்கிறார். இது போன்ற புகார்கள் இதற்கு முன்னர் வந்திருக்கிறதா அந்த பகுதியில்? திரு மெய்யர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இப்ப என்னன்னா கிரானைட் 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக 2012ஆம் ஆண்டு சகாயம் ஒரு அறிக்கையை முன்வைக்கிறார். கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அடுத்த வாரம் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தொடர்பான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட நிலையில் தற்பொழுது நரபலி கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சில எலும்பு துண்டுகளும் எலும்பு கூடுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார், கிரானைட் முறைகேடு முழுமையாக நடைபெற்றது உண்மை. அது ஐயா சகாயா அவர்கள் அவர் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டு அதை சம்பந்தமா அறிக்கை தயார் பண்றது உண்மை. ஆனால் கிரானைட் கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த பகுதியில கிரானைட் தொழில் நடத்தியிருக்காங்க. பிஆர்பி, பிகேஎஸ் மற்ற குவாரிங்க எல்லாம் நிறைய இழப்பீடுகள், தொழிலாளிகள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. குவாரிலே புதைக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையான விஷயம்னா இதுல எரிக்கப்பட்டதான் நிறைய உண்மை. அதாவது சாம்பலை கூட கொண்டு போகல. ஏன்னா அந்த கிரானைட் தொழிலாளியா இருந்த பூரா வட மாநிலத்துக்காரங்க, பீகார், ஒரிசாவை சேர்ந்தவங்க தான் அதிகமா தொழிலாளியா இருந்தாங்க. அவங்க பூரா கட்டிங் உள்ள இறங்கி குவாரிக்குள்ள 1000 அடி 500 அடி உள்ள இறங்கி வேலை செய்யும் போது கல்லை வெட்டி வேட்டு வச்சிருக்கும் போது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. இதுல நரபலி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை விட உயிர் இழப்புகள் ஏராளமான பேர் செத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த வருவாய்த்துறையும் காவல்துறையும் மூடி மறைத்து பிஆர்பி நிறுவனத்துக்கு சப்போர்ட் செஞ்சிருக்காங்க சார். மிக்க நன்றி மேயர். இது குறித்து விரிவாக பேச வேண்டிய ஒரு காலம் இருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக தங்களுடைய இந்த பதிவுகளோடு இதை நிறைவு செய்கிறோம். நன்றி. திவ்யா, பிஆர்பி கிரானைட் நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டும் பணி காலை 8:50 மணி அளவில் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. தற்போது வரை நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டியதில் ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விஸ்வநாத். நன்றி செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.